ஹாய்! எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் இங்க ரொம்ப நல்லா இருக்கோம். என்னோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இதான் வந்து என்னோட சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்து ஒரு டிராவல் விளாக் தாங்க உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் வீக் வந்து அவருக்கு கிறிஸ்மஸ் லீவ் இருந்ததுனால, கன்னியாகுமரி, குற்றாலம் போயிட்டு வரலான்னு நாங்க ரோட் ட்ரிப் தாங்க பிளான் பண்ணியிருந்தோம். 1 வீக் முன்னாடி தான் சடனா பிளான் பண்ணி, சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. நாங்க காலையில போம்போதே ஆன் த வேலயே வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு, மதியம் லஞ்சுக்கு வந்து நாங்க கன்னியாகுமரி ரீச் ஆயிட்டோங்க. நாங்க வந்து பீச்சுக்கு போறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே வந்து லஞ்ச் சாப்பிட்டு போயிரலான்னு, அங்க வந்து ஒரு ஸ்ரீ அதித்தி ஹோட்டல் ஒண்ணு இருந்ததுங்க. அங்க தான் போய் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா, நாங்க வந்து கிளம்பிட்டோங்க. ஃபெர்ரிக்கும் வந்து டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, நாங்க வந்து அவசர அவசரமா கிளம்பிட்டோங்க. கார் பார்க்கிங் வந்து அங்க கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுனால, வேற பக்கம் போய் எங்கள வந்து ஃபர்ஸ்ட்டே முன்னாடியே டிராப் பண்ணிட்டு, ஹஸ்பண்ட் வந்து கார விட்டுட்டு, நாங்க வந்து போட்டுக்கு போறதுக்கு டிக்கெட் கியூக்கு போயிட்டோங்க. ஆல்ரெடி வந்து ₹100 கியூ வந்து ரொம்ப தூரம் இருந்ததுங்க. நாங்க வந்து ₹300 கியூல தாங்க நின்னு வாங்கிட்டு போனோம். கரெக்ட்டா வந்து நாங்க ஒரு 3:00 போல போட் ஏறிட்டோங்க. ஏறுனதுக்கு அப்புறமா வந்து லேடீஸ் தனியாவும், ஜென்ட்ஸ் தனியாவும் நிறுத்தி வச்சிருந்தாங்க. போட் வந்து ஒன் பை ஒன்னா ஆப்போசிட்ல போயிட்டு வந்துட்டு இருந்ததுங்க. நாங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா, நாங்க ஏறக்கூடிய போட் வந்ததுங்களா, அது ஏறிட்டு நாங்க வந்து உள்ள போயிட்டோங்க. நான் வந்து கன்னியாகுமரிக்கு இது என்னோட 2ண்ட் டைமுங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்கூல் டேஸ் அப்ப நான் வந்திருந்தேன். அப்ப டூர் வந்தப்ப வந்து நாங்க சன்ரைஸ் மட்டும் பார்த்துட்டு, விவேகானந்தர் பாறைக்கும், வள்ளுவர் சிலைக்கும் நாங்க போலைங்க. அந்த டைம்ல வந்து யாரோ சூசைட் பண்ணிட்டு இருந்ததுனால, போட் வந்து அங்க அலோவ் பண்ணலைங்க. அதனால அந்த ட்ரிப்பும் கேன்சல் ஆயிடுச்சுங்க. இந்த டைம் வந்து சரி கண்டிப்பா போயே ஆகணும்னு தாங்க நாங்க கெளம்புனோம். என் ஹஸ்பண்டுக்கும் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைமு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த போட்ல போயிட்டு அவ்ளோ அழகா இருந்துச்சுங்க. அந்த வள்ளுவர் சிலையையும், அதுக்கப்புறம் அந்த விவேகானந்தர் மண்டபத்தையும் பார்க்கும்போது, அவ்ளோ அழகா இருந்துச்சுங்க. நான் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அ ஃபெ எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேங்க இது. அந்த போட்ல போம்போது அந்த கரைய பார்க்கறதுக்கு அவ்ளோ அழகா இருந்துச்சுங்க. வெதரும் வந்து நல்லா செமையா இருந்ததுனால, கொஞ்சம் சூப்பராவும் இருந்துச்சுங்க. எங்கள வந்து ஒரு 5 டூ 10 மினிட்ஸ்க்குள்ள அங்க கொண்டு போய் டிராப் பண்ணிட்டாங்கங்க. நாங்க வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து விவேகானந்தர் பாறைக்கு தாங்க போயிருந்தோம். அங்க வந்து அம் உள்ள போறதுக்கு வந்து டிக்கெட் வாங்கணுங்களா, ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு நாங்க எல்லாமே வந்து செப்பல் எல்லாம் வெளியவே விட்டுட்டு, அதுக்கப்புறம் நாங்க உள்ள போயிட்டோங்க. பாப்பா வந்து என்னன்னே தெரியலங்க, அன்னைக்கு வந்து "தூக்கிட்டே இரும்மா" அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. வெயில்னாலயா என்னன்னு தெரியல, கொஞ்சம் அழுதுட்டேவும் இருந்தா. அவள எப்படியோ சமாதானப்படுத்திட்டு, நாங்க வந்து கொஞ்சம் விவேகானந்தர் பாறையெல்லாம் உள்ள சுத்தி பார்த்துட்டு இருந்தோங்க. அந்த விவேகானந்தர் பாறையில நின்னுட்டு அந்த கடல் தண்ணிய பார்க்கும்போது அவ்ளோ அமைதியா, செமையா இருந்துச்சுங்க. நீங்க வீடியோ பார்க்குறவங்க, நீங்க யாரெல்லாம் வந்து விவேகானந்தர் பாறை, திருவள்ளுவர் சிலைக்கு போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த கன்னியாகுமரி அம்மனோட பாதம் தான் ஃபர்ஸ்ட்டு பார்க்க போயிருந்தோங்க. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா விவேகானந்தர் மண்டபத்துக்கு போலான்னு சொல்லிட்டு கெளம்புனோங்க. ஆனா என் பையன் வந்து ரகள பண்ணிட்டே இருந்தாங்களா, முன்னாடி வந்து ஒரு யானை பொம்மை இருந்துச்சுங்க. அத வச்சு பார்த்துட்டு இருந்தோம். ஆனா அவன் வந்து அது நெஜமான யானைன்னு நெனச்சுட்டு அங்கேயே நின்னுட்டாங்க. வரவே மாட்டேன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் பாப்பா, நானு, அவரு, அதுக்கப்புறம் அத்தை 4 பேரும் தான் போயிருந்தோங்க. பாப்பா வந்து அவளே தான் படி ஏறணும்னு சொல்லிட்டு ஏறிட்டு இருந்தாங்க. உள்ள போயிட்டு எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கு அப்புறமா, திருவள்ளுவர் சிலைக்கு போலான்னு பார்க்கும்போது, அங்க வந்து பிரிட்ஜ் ஒர்க் போயிட்டு இருந்ததுனால, பப்ளிக்ஸ யாரும் அலோவ் பண்ணலைங்க. நெக்ஸ்ட் வீக் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அலோவ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து நாங்க கிளம்பி வந்துட்டு, நைட்டு வந்து ஸ்டே பண்றதுக்கு நாகர்கோவில் தாங்க போயிருந்தோம். அங்க இருந்து ஒரு 1/2 அன் ஹவர் 45 மினிட்ஸ் தாங்க இருந்துச்சு. நாங்க வந்து சிட்டிக்குள்ள ஒரு சின்ன ஹோட்டல்ல தாங்க ஸ்டே பண்ணியிருந்தோம். அங்க வந்து எல்லாமே ஃபெசிலிட்டி நல்லா இருந்துச்சுங்க. பக்கத்திலேயே வந்து நைட்டு டின்னருக்கு வந்து நாங்க அங்க தாங்க போய் சாப்ட்டுருந்தோம். அத்தைக்கும், மாமாக்கும் வந்து பார்சல் வாங்கிட்டு வந்துட்டோங்க. ஒரு 7, 8 மணி போலவே நாங்க கெளம்பிட்டோங்க அங்கிருந்து. ஏன்னா, நாங்க நாகர்கோவில்ல தங்கியிருக்கிற ஹோட்டல்ல இருந்து கிட்டத்தட்ட குற்றாலம் வந்து ஒரு 3 மணி நேரம் டிராவல் பண்ண வேண்டியதா இருந்துச்சுங்க, நாங்க தங்கியிருந்த ரெசார்ட்டுக்கு. அதனால வந்து ஒரு 7:30, 8:00 போலவே நாங்க கெளம்பிட்டோங்க. போற வழியிலேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு, போ ஆன் த வேல வந்து அந்த சீனரீஸ், அந்த மலையெல்லாம் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. இந்த காத்தாடி அதெல்லாம் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. பசங்களும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. நாங்க வந்து கொஞ்சம் இயர்லியாவே கிளம்பிட்டோம்னா, ரெசார்ட்ல போய் கொஞ்ச நேரம் ஸ்டே பண்ணிட்டு, தூங்கி எந்திரிச்சு கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயி கூட நாங்க போலான்னு தாங்க பிளான் பண்ணியிருந்தோம்.
கரெக்ட்டா நாங்க பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு, ரெசார்ட் ரீச் ஆறதுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 11:00 போல ஆயிடுச்சுங்க. நாங்க தங்கியிருந்த ரெசார்ட்டுக்கு முன்னாடியே வந்து பழைய குற்றால அருவி இருந்துச்சுங்க. அந்த அக்கா கிட்ட அங்க இருக்கிற அக்கா கிட்ட கேட்கும்போது, அவங்க வந்து கொஞ்சம் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கிறதுனால, நாளைக்கு ஓப்பன் பண்ண சான்ஸ் இருக்குன்னு சொன்னாங்களா, அதனால வந்து நாங்க உள்ள போகாம ரெசார்ட்டுக்கு நேராவே போயிட்டோங்க. இந்த பழைய குற்றால ஆர்ச்ல இருந்து நாங்க தங்கியிருக்க போற ரெசார்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 6 டூ 7 கிலோமீட்டர் டிரைவ் பண்ற மாரி இருந்துச்சுங்க. நாங்க தங்கியிருந்த ரெசார்ட் பேரு வந்து ஜிஜிஸ் ரெசார்ட்டுங்க. இதுதான் வந்து நாங்க ஃபர்ஸ்ட் டைம் இங்க ஸ்டே பண்றோம். லாஸ்ட் மினிட்ல வந்து ஏன்னா இங்க ரூம்ஸுமே வந்து லிமிட்டடா தான் இருக்குங்க. நாங்க லாஸ்ட் மினிட்ல புக் பண்ணதுல லக்கீலி ஏதோ கிடைச்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி எல்லாம் இருந்ததுனால முன்னாடியே கார் பார்க் பண்ணிட்டு, நாங்க வந்து செக் இன் பண்ண போயிட்டோங்க. செக் இன் பண்றதுக்கு வந்து அவங்க டைம் குடுத்தது வந்து 12:00ங்க. நாங்க வந்து ஒரு 11:30 போலவே ரீச் ஆனதுனால, அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. செக் இன் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா முன்னாடியே வந்து இந்த முயலெல்லாம் வந்து நெறைய வச்சிருந்தாங்க அவங்க. நாங்க கூட ஏதோ ஃபுட்டுக்கு வச்சிருக்காங்களோ அப்படின்னு நெனச்சு கேட்டேங்க. இல்ல அது வந்து அவங்க அழகுக்காக மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்து வா. இருந்தாங்க. என் பசங்க போயிட்டு அது இங்க கூட பாரு விளையாண்ட்டு முயல் குட்டி. இருந்தாங்க. இங்க போய் தம்பிக்கிட்ட வந்துருச்சு. செக் இன் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 1/2 அன் ஹவர் வந்து அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணதும், நாங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஐந்தருவி ஃபால்ஸ் தாங்க போயிருந்தோம். நாங்க மெயினா வந்து குற்றாலத்துக்கு இந்த ட்ரிப் புக் பண்ணதே வந்து இந்த டைம்ல வந்து தண்ணி நெறைய வரும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் தாங்க போனோம். ஏன்னா நான் ஸ்கூல் டேஸ்ல வரும்போது தண்ணி இருந்த மாரியே எனக்கு ஞாபகம் இல்லைங்க. ஆனா இந்த டைம் வந்து ஃபால்ஸ் வந்து நல்லாவே செம்மையா இருந்துச்சுங்க தண்ணி. நான் போயிட்டு தண்ணீல நின்னுட்டு இருந்தேங்க. யாரோ என்ன 10 பேரு புடிச்சு அடிக்கிற மாரி ஃபீல் ஆச்சுங்க. நல்லா சட்டு சட்டுன்னு தண்ணி விழுந்துட்டே இருந்துச்சுங்க. நான் இந்த சைடு லேடீஸ் சைடு இருக்கிற 3 அருவியிலயுமே வந்து நான் நின்னுட்டு, அதுக்கப்புறம் தம்பியையும், பாப்பாவையும் வந்து அந்த தண்ணீல போய் புடிச்சுட்டு வந்துட்டேங்க. அங்க பக்கத்துல போனோனே அந்த தண்ணியோட வேகத்துக்கு அவங்க 2 பேரும் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கடைசியா வந்து அந்த ஓரத்துல அந்த திண்ணையில உட்கார்ந்துட்டு கால்ல தண்ணீல வச்சு விளையாண்ட்டு இருந்தாங்கங்க. அதுக்கப்புறம் நாங்கலாம் குளிச்சு ட்ரெஸ் எல்லாம் மாத்தி ரெடி ஆனதுக்கு அப்புறமா வந்து, நாங்க மெயின் அருவி பார்க்கலான்னு தாங்க போயிருந்தோம். என் ஹஸ்பண்ட் வந்து மெயின் அருவி போய் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா, கூட்டமாவும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால வந்து நாங்க அங்கிருந்து கொஞ்சம் பக்கம் தான். ஏன்னா, பழைய குற்றால அருவி மட்டும் தாங்க கொஞ்சம் தூரமா இருந்துச்சு. மத்த எல்லா அருவியுமே வந்து ஒரு 1 கிலோமீட்டர், 1/2 கிலோமீட்டர் அந்த மாரி டிஸ்டன்ஸ்ல தாங்க இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் போயிட்டு குளிச்சுட்டு வரேன்னு போயிருந்தாங்க. ஆனா, ஜென்ட்ஸ் சைடுமே வந்து தண்ணி ரொம்ப ஃபாஸ்ட்டா தான் வந்துட்டு இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. லேடீஸ் சைடு வந்து அந்த இடம் வந்து நல்லா தண்ணி எல்லாம் அதிகமா வந்ததுனால, மண்ணு குழியா இருக்கிறதுனால வந்து லேடீஸ வந்து அலோவ் பண்ணலைங்க குளிக்கிறதுக்கு. ஜஸ்ட் வந்து பார்க்கறக்கு மட்டும் தான் அலோவ் பண்ணாங்க. தண்ணியோட வேகமும் ஜாஸ்தியா இருந்ததுங்க. நாங்க ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஈவ்னிங் போல ரெசார்ட்டுக்கு வந்துட்டு ஸ்டே பண்ண வந்துட்டோங்க. நாங்க தங்கியிருந்த ரூம் வந்து கொஞ்சம் ஸ்பேசியஸா நெறைய இடமே இருந்துச்சுங்க. நாங்க 4 அடல்ட்ஸ் 2 குழந்தைங்க தங்குனதுனால எங்களுக்கு கரெக்ட்டா இருந்ததுங்க. இங்க வந்து 2, 3 டைப் ஆஃப் ரூம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து இவங்க வந்து பூல் ஃபெசிலிட்டி இருக்குங்க. பூல் ஃபுல்லா என்ஜாய் பண்ணலாங்க. ஈவ்னிங் டைமும் சரி, ஈவ்னிங் அதுக்கப்புறம் மார்னிங் டைம்ல வந்து ஓப்பன்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்க வந்து மேக்ஸிமம் ரூம்பே வந்து கம்மியா தாங்க இருக்கு. 25-30க்குள்ள தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பகல் டைம்ல வந்து கொஞ்சம் குரங்கோட சேட்டையெல்லாம் அதிகமா இருக்கும். அதனால வந்து ஃபுட் எல்லாம் அதிகமா வெளியில தெரிய மாரி வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க ஈவ்னிங் டைம்ல போயி அந்த பூல் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு, இங்க வந்து டெய்லியுமே நைட்டு வந்து அந்த ரெயின் டான்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அந்த ஸ்டாண்ட் மாரி இருக்குல்லங்க, அங்க தான் வந்து நைட் ஒரு 7:00 7:30 போல வந்து தண்ணி விடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க போன டைம்ல வந்து ஒரு பாப்பாக்கு வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பர்த்டே ஃபங்ஷன் இந்த மாரி பேச்சுலர் பார்ட்டி அந்த மாரி எல்லாம் வந்து ஃபங்ஷனுக்கு வந்து நாங்க அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து முழுக்க முழுக்க ஃபேமிலி ரெசார்ட்டுங்க. நாங்க போன டைம்ல வந்து ஃபுல்லா ஃபேமிலீஸ் மட்டும் தான் வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க. நைட்டு வந்து ரெயின் டான்ஸும் சூப்பரா இருந்துச்சுங்க. நான் வந்து இத என்னோட லைஃப்லயே வந்து ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேங்க. ரெசார்ட்ல வந்து அந்த ரெயின் டான்ஸ்ல வந்து சாங் போட்டு விட்டு ஆடுறது. நீங்க யாரெல்லாம் வந்து இந்த மாரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.
நைட்டு ஃபுல்லா ரெயின் டான்ஸ் எல்லாம் ஆடுனதுக்கு அப்புறமா குளிச்சு ரெடி ஆனதுக்கு அப்புறம் நாங்க வந்து நைட்டு டின்னர் வந்து அவங்க ரெடி பண்ணியிருந்தாங்கங்க. நைட்டு டின்னருக்கும், அதுக்கப்புறம் காலையில பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து நம்ம தனியா பே பண்ணி சாப்ட்டுருக்கிற மாரி இருந்துச்சுங்க. நாங்க நைட்டு டின்னர் மட்டும் அங்க சாப்பிட்டுட்டோங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்து நாங்க போம்போது ஆன் த வேல சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு, நாங்க பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டோங்க. பசங்கள வந்து கொஞ்சம் எழுப்பி விட்டதுக்கு அப்புறம் தாத்தா, பாட்டி கூட விளையாண்ட்டு இருந்தாங்களா, நான் வந்து கொஞ்சம் இயர்லியாவே எந்திரிச்சு கிளம்பிட்டு, சரி கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு, நான் முன்னாடி அந்த என்ட்ரன்ஸ் கிட்ட வந்திருந்தேங்க. கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா, இவங்க ரிசப்ஷன் வந்து லெஃப்ட் சைட்ல இருக்குங்க. அந்த ரிசப்ஷனுக்கு பக்கத்திலேயே தான் வந்து அந்த கேன்டீன் மாரி இருக்குங்க. நமக்கு ஃபுட்டு வந்து இவங்க ஃபுட்டு என்னென்ன பண்றாங்கன்னா, தோசை வெரைட்டி ஆஃப் தோசை மட்டும் பண்றாங்க. சட்னி, சாம்பார் அந்த மாரி தாங்க ரெடி பண்றாங்க. மத்தபடி வந்து ம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் எதுவும் இல்லைங்க. லைட்டான ஃபுட் மட்டும் தான். தோசை ஐட்டம்ஸ் மட்டும் தான் இவங்க ரெடி பண்ணி குடுக்குறாங்க. அதுக்கு வந்து நம்ம தனியா பே பண்ணிக்கணுங்க. அது வந்து இன்க்ளூட் ரென்ட் கிடையாது. நாங்க வந்து டின்னர் மட்டும் சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டோங்க. அதுக்கப்புறமா இந்த முயலெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு, நான் வந்து இந்த கார்டன்ல வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு, அந்த சைடு வந்துட்டு இருந்தேங்க. இந்த ரெசார்ட் வந்து கிட்ஸ் விளையாடுறதுக்கு செமையா பிளேஸ் விட்டு கட்டியிருக்காங்கங்க. நாங்க வந்து இத ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டே பண்றோம். ஆனா செமையா இருந்துச்சுங்க. எந்த ஒரு நாய்ஸுமே கிடையாது. மு நாங்க போனப்ப ஃபுல்லாவே வந்து ஃபேமிலீஸ் தாங்க ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அதர் ஸ்டேட்ல இருந்து கூட இங்க வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க. இதுக்கு பக்கத்திலேயே வந்து நெறைய ரெசார்ட்டும் இருக்குங்க. நான் வந்து குற்றாலத்துக்கு இந்த டைம் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டே பண்றேங்க. எப்பவுமே வந்து டூர் வர்ற மாரி வந்தோம்னா, நாங்க வந்து லைட்டா குற்றாலத்த ஃபர்ஸ்ட்டு அருவிய பார்த்துட்டு அப்படியே கிளம்புற மாரி தாங்க இருக்கும். ஆனா இந்த டைம் தான் வந்து ஸ்டே பண்ணி ஒரு 2, 3 டேஸ் ஸ்டே பண்ணி பார்க்குற மாரி தாங்க நாங்க பிளான் பண்ணி வந்திருந்தோம். என் ஹஸ்பண்டுக்கும் வந்து குற்றாலம் வர்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமுங்க. அதுவும் நம்ம வந்து ஒவ்வொரு டைம் வரும்போதெல்லாம் தண்ணி இருக்குமா, இருக்காதான்னு யோசிச்சுட்டே வருவோங்க. ஆனா இந்த டைம் வந்து நாங்க தண்ணி வருமா என்னன்னு பார்த்துட்டு தாங்க வந்திருந்தோம். இந்த சைடு வந்து கிட்ஸுக்கான பார்க் இருந்துச்சுங்க. என் பசங்க வந்து போனதுலேருந்தே இந்த தூரியிலேயே தான் உட்கார்ந்துட்டு இருந்தாங்கங்க. ரூமுக்கு தூங்க கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கங்க. நைட்டு வந்து ஒரு 11 மணி போல தான் இழுத்துட்டே போனேங்க தூங்க வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் விளையாண்ட்டு இருந்தாங்களா, ஸ்விம்மிங் பூல்ல போய் விளையாடுறேன்னு சொல்லிட்டு, அவங்க தாத்தா, பாட்டி கூட வந்து எப்படியோ ஐஸ் வச்சு அங்க போய் தண்ணீல வந்து விளையாண்ட்டு இருக்காங்க. நைட்டு வந்து விளையாட வாங்க அப்படின்னு சொன்னப்ப, நைட்டு வந்து நைட் டைம்ல தண்ணி வந்து கொஞ்சம் வார்மா இருந்ததுங்க. அப்ப சூப்பரா இருந்துச்சு. ஆனா அந்த டைம்ல இவங்க 2 பேருமே தூங்கிட்டாங்கங்க. காலையில வந்து ஒரு 7:00 போல தான் பூலே ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பூல் ஓப்பன் பண்ண உடனே 2 பேரும் பாருங்க தண்ணீல கால விட்டு உட்கார்ந்து விளையாண்ட்டு இருக்காங்க. காவலுக்கு வந்து அவங்க தாத்தாவும், பாட்டியும் இருக்காங்க. நீங்களே பாருங்க. நான் இந்த டைம்ல வந்து தண்ணி கொஞ்சம் சில்லுன்னு இருந்த மாரி தான் இருந்துச்சு. ஆனா பசங்களும் நல்லா விளையாண்ட்டு இருந்தாங்கங்க. அதுக்கப்புறமா வந்து நாங்க கிளம்ப ஆரம்பிச்சுட்டோங்க. கரெக்ட்டா எங்க ரூமுக்கு பக்கத்திலேயே வந்து இந்த கிளி கூண்டெல்லாம் இருந்ததுங்க. குருவி அதெல்லாமே இருந்தது. ரொம்ப சூப்பரா செட் பண்ணியிருந்தாங்கங்க. நாங்க எல்லாரும் கிளம்பி ஃபர்ஸ்ட்டு வந்து பழைய குற்றால அருவிக்கு தாங்க போயிருந்தோம். அந்த ஆர்ச்சுக்குள்ள இருந்து ஒரு 1 டூ 2 கிலோமீட்டர்ஸ் உள்ள போற மாரி இருந்ததுங்க. நாங்க உள்ள போய் செக் பண்ணி பார்க்குறோம். அங்க வந்து பேரிகார்டு போட்டிருந்தாங்களா, அங்க இருக்கிற போலீஸ் ஆஃபீசர்ட்ட கேட்கும்போது, அது இன்னும் வந்து ஓப்பன் ஆகல. ஒரு 1 ஆர் 2 ஹவர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கங்க. நாங்க என்ன பண்ணோம்னா, அங்கிருந்து வேற ஃபால்ஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு, நாங்க புலியருவியும், சிற்றருவியும் பார்க்கலான்னு தாங்க போயிருந்தோம். அதுக்கப்புறம் அங்கேயும் பார்த்துட்டு, மறுபடியும் வந்து ரிட்டர்ன் பழைய குற்றால அருவி பார்க்கலான்னு பார்க்கும்போது, அவங்க வந்து இன்னுமே ஓப்பன் ஆகல. இன்னும் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கிறனால வந்து, நாங்க இன்னும் ஓப்பன் பண்ணலைங்க. பப்ளிக்ஸ வந்து அலோவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு அது மட்டும் மிஸ் ஆயிடுச்சுங்க. நாங்க மத்த 4 அருவியுமே பார்த்தோம். பழைய குற்றால அருவிய மட்டும் பார்க்க முடியாம போயிடுச்சுங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து நாங்க குற்றாலம் போனா, அது பார்க்க முடியுமான்னு நாங்க ட்ரை பண்றோங்க. யாரெல்லாம் வந்து இந்த குற்றாலம், அதுக்கப்புறம் விவேகானந்தர் பாறை, திருவள்ளுவர் சிலைக்கெல்லாம் வந்து நீங்க போயிருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நாங்க வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாத்தையும் சுத்தி பார்த்தோங்க. எங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. இந்த வீடியோ வந்து எல்லாரும் பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா, என்னோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான லாங் வீடியோல பார்க்கலாங்க. தேங்க் யூ. பாய்.